லாஸ்ட் நைட் ரொமேனியாவே வந்து பாத்தீங்கன்னா அலறிட்டாங்க. அவங்க சைட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஏர் ரைட் அலர்ட்லாம் திரும்பவும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மத்த நாடுகள்லாம் ஓகே. அது போலாண்டு, ரொமேனியாலாம் ஏர் ரைட் அலர்ட் குடுக்குறாங்கன்னா சிக்கல் தான். ஏன்னா ரஷ்யா ஒடசால வந்து பாத்தீங்கன்னா ஹெவியான அட்டாக். ஒரு நாளைக்கு முன்னாடி கூட சோலார் பவர் பிளான்ட்ல அடிச்சாங்கன்னு பார்த்தோம். இப்ப திரும்பவும் இஸ்மாயில் போர்ட் இருக்கு இல்லையா? ஒடசா பார்டர் பகுதி. அந்த தனுப் ரிவர் பார்டர் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிருந்துக்கிறாங்க. உக்ரைனோட பகுதியில தான் அடிச்சுக்கிறாங்க. ஸோ அது போல ஒடசா ரீஜன்ல இஸ்மாயில் போர்ட்ட அடிக்கும்போது, ஒரு சிவிலியன் கப்பல் டேமேஜ் ஆயிருச்சு அப்படிங்கிறாங்க. அந்த சிவிலியன் கப்பல் யாருன்னு கேட்டா துருக்கி அப்படிங்கிறதோட சில செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. உறுதிப்படுத்தப்படல. வந்துச்சுன்னா அதுக்கு மேல பார்க்கலாம். பட் ரொமேனியன் அத்தாரிட்டிஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லப்படுதுன்னா, சில மீடியாக்கள் தரப்புல இருந்து, பலூரு ஒரு வில்லேஜ் ரொமேனியால இருக்கு. ஸோ அந்த பகுதி உக்ரைனோட பார்டர் பக்கத்துல இருக்கக்கூடிய பகுதி. தனுப் பார்டர்ல. ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏர் ரைட் அலர்ட் குடுத்துருக்காங்க. இவாக்குவேட்டும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அங்க வந்து தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருக்கு. அதிகமான ஆயுதங்கள் ஏதோ வந்திருக்கும் போல தெரியுது. கேட்டா கேஸ் டேங்கர்ன்றாங்க. இந்த கேஸ் இது போல விஷயங்கள் இருக்கிறனால எந்த அளவுக்கு சேதங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ கேஸ் டேங்கர் மேல அடி விழுந்திருக்கு. ஸோ நார்மலா உக்ரைன்ல வந்து கேஸ் வேணும். கேஸ் இல்ல. இம்போர்ட் பண்றாங்க. இப்போ வருது அப்படிங்கும்போது அங்க அடிக்கிறாங்க அப்படிங்கும்போது அப்புறம் இழப்புகள் பெருமளவுல இருக்கு. ஸோ கேஸ் தட்டுப்பாடு உக்ரைனுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ உக்ரைன் வழியா அந்த இஸ்மாயில் போர்ட்ல கொண்டு வந்து கேஸ் கொடுத்துடலாமான்னு பார்த்தா அதையும் குறி வச்சு அடிச்சிட்டாங்க ரஷ்யா. ஸோ இந்த வின்டர் ரொம்ப கொடூரமா இருக்க போகுது உக்ரைன்ல அப்படிங்கிற மாற்றுக்கட்டுல எந்த வெளியிலும் நீ வாங்க விட மாட்டேன்டி அப்படிங்கிறது போல ரெடியா இருக்காங்க. ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, உக்ரைன், ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா, போலாந்து இவங்க இல்லாம உக்ரைன் இந்த கருங்கடலை பயன்படுத்தி கேஸ், ஆயில் இது எல்லாத்தையும் கொண்டு வந்து குடுத்துட்டாங்க. மேற்கு நாடுகள் குறிப்பா பிரான்ஸ், யுஎஸ் இவங்கலாம் குடுத்துட்டாங்க அப்படின்னா, இவங்க போடக்கூடிய எஃபோர்ட் அப்படிங்கிறது 0 ஆயிரும். ஏன்னா இவங்க எல்லாத்துக்கும் அழுத்தங்கள் குடுத்து, உக்ரைனை வச்சு அங்க இருக்கக்கூடிய எல்லா போர்ட்டையும் அடிச்சு ரஷ்யாவோட போர்ட், கேஸ் பைப்லைன் எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்ணிவிட்டு குடுக்க விடாத மாரி பண்ணலாம். இப்போ இந்த கருங்கடலை, இந்த போர்ட் எல்லாமே அடி வாங்குது. உக்ரைனுக்கு வரவே இல்ல. ஏன்னா ரஷ்யா நினைச்சாங்கன்னா ஹங்கேரியிலிருந்து வரக்கூடியது அடிக்க முடியும். அப்படி அடிக்காம இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நீ அங்க தாண்டி வாங்கி ஆகணும். வாங்குறன்னா அங்கிருந்து வாங்கு. இல்லைன்னா வேற எங்கேயும் வாங்காத அப்படிங்கிறதோட எப்படி ரஷ்யாவை ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. நீ யாருக்கும் கொடுக்கக்கூடாது. அதே போல ரஷ்யாவும் நீ எங்கேயும் வாங்கக்கூடாது. இந்த வழியில மட்டும் வாங்க அப்படிங்கிறது போல அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. அது அங்க இருக்கக்கூடிய நாடுகளுக்கு ஒரு பிரியாரிட்டி. ஒரு எப்படி சொல்றது? ஒரு பூஸ்ட் மாரின்னு வச்சுக்கங்களேன். இங்க பாரு ஆயில் வேணும்னா எங்ககிட்ட இருந்து கேஸ் வரணும் பம்ப் ஆனா நாங்க சொல்ற டெர்ம்ஸ் ஒத்துக்க. அப்படிங்கிறனால மிரட்டல்கள் வைக்கலாம். ஸோ இது போல வந்து பண்ணா பவர் ஃபைட் வந்து பண்ண போயிட்டு இருக்கு. சென்ட்ரல் யூரோப்புக்கும் சரி, மேற்கு யூரோப்புக்கும் சரி, இங்க வந்து பாத்தீங்கன்னா சண்டை போயிட்டு இருக்கு அப்படிங்கிற புரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஹங்கேரி ஆர்பன், ஸ்லோவாக்கியோட ஃபிக்கோ அவர்கள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏரியால கூட அலைன்மெண்ட் தெரியுது. பிரச்சனையை முடிக்க வைக்கணும்ன்றது போல எஃபோர்ட் போடுறாங்க. அதை நல்லிஃபை பண்றதுக்காக உக்ரைனுக்கு வேற பகுதியில ட்ரை பண்றாங்க. பட் அது இப்போ டேமேஜ் ஆயிருக்கு அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. சரி மெயினான விஷயத்துக்கு வரும். ஸோ இது போல லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் அதுவும் நவம்பர் 16 சாயங்காலத்துக்கு மேல இருந்து மட்டுமே டார்கெட் ட்ரோன்களோட கணக்கு மட்டும் கொடுக்குறாங்க. 128 ட்ரோன்கள் கிட்ட வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சாகி ட்ரோன்கள் மட்டும். அது போல பல ட்ரோன்கள் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம 17ஆம் தேதி ஹெவியான அட்டாக் ஒடசா உட்பட பல பகுதிகள் அட்டாக் பண்ணிக்கிறாங்க. இதுல 2 மிசைல்கள் ஏவி விட்டுருக்காங்க. இதுல 32 ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா பல பகுதிகளில் டார்கெட்ல அடிச்சிருந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 32 ட்ரோன்கள் இழப்புகளை ஏற்படுத்தியிருக்கு உக்ரைன்ல ரஷ்யா ஏவி விடுறதுனால. இதுல முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் தாக்குதலுக்கு உட்பட்டிருக்கு. கர்கிவ், சுமி, செர்னிகிவ், ஒடசா எல்லாமே ஃப்ரண்ட் லைன். ஸோ டொனஸ்க். ஸோ இது எல்லாமே ஃப்ரண்ட் லைன். எல்லா பகுதிகளிலும் எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கடுமையா பாதிப்படைய ஆரம்பிச்சிருக்கு. ஃப்ரண்ட் லைன்ல இந்த வின்டர்ல ரஷ்யா எடுக்கக்கூடிய அஃபென்சிவ் ஆபரேஷனுக்கு கண்டிப்பா பதிலடி கொடுக்க முடியறதுக்கோ டிஃபென்ஸ் பண்றதுக்கோ உக்ரைனுக்கு வழியே இல்லை அப்படிங்கிறது இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். கண்டினியூஸா இந்த ஃப்ரண்ட் லைன்ல ரஷ்யா தரப்பு வந்து தாக்குதல்கள் இருந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம உக்ரைனோட சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்றாங்க. என்னன்னா 3 ஸ்ட்ரைக் ஆச்சும் குறைந்தது கர்கிவோட மத்திய பகுதி சென்டர் பெல்லாக்லேயா அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. ஸோ அந்த பகுதியில சிட்டியோட சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அடிச்சுக்கிறாங்க. 3 ஸ்ட்ரைக் தொடர்ந்து நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இதனால 3 நபர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம், 10 நபர்கள் காயமடைஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற செய்திகள் வந்துட்டு இருக்கு. இது உக்ரைன் தரப்பு இருந்து வரக்கூடிய விஷயங்கள். அது மட்டும் இல்லாம நிக்கிபோல். இந்த நிக்கிபோல்ங்கிறது புதுசா இருக்கும். நம்ம ஆல்ரெடி பாக்குறது தான். இந்த 200 ரடார் ஜாப்ரோசிசியா பகுதிக்கு ஒட்னாப்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ இங்க அடிக்கடி தாக்குதல் பண்ணுவாங்க. ஸோ இதுல தாக்குதல் பண்ணதுனால 2 நபர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க, 1 நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த என்டையர் லைனே கீழே கெர்சன்ல இருந்து
மேல செர்னி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, என்டையர் லைன் அடி விழுந்திருக்கு அப்படிங்கிறத மாற்று கருத்துல ஹெவியான ஸ்ட்ரைக் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ரேஸ் டூ கிரமடாஸ்க் பிரிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பதிவு தொடக்கத்துல இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை கவர் பண்ணும்போதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். உக்ரைன் பிரச்சனை ஆரம்பிக்கும்போது, யுகே தரப்புல இருந்து ஒரு வேர்ட சொல்லியிருந்தாங்க. ரேஸ் டூ கிரமடாஸ்க் அப்படிங்கிறது போல. அந்த கிரமடாஸ்க ரஷ்யா வந்து பிடிக்கிறாங்களா? இல்ல யூரோப் டிஃபெண்ட் பண்ண போறாங்களா? அப்படிங்கிறத இதுல இருக்கக்கூடிய விஷயம். இந்த டொனெஸ்க் முழுவதும் ரஷ்யா எடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். இந்த ரேஸ் டு கிரமடாஸ்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாள்ல 3 முறை ரஷ்யா தாக்குதல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க அந்த பிப்ரவரி மாசம் 2022ல போய் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த கிரமடாஸ்க்க பத்தி பெருசா பேசியிருப்பாங்க. ரேஸ் டு கிரமடாஸ்க் இப்படிலாம் வேர்ட் எல்லாம் நீங்க தேடி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த பல நியூஸஸ்லாம் கிடைக்கும். இந்த வேர்ட மட்டும் நீங்க நோட் பண்ணிட்டீங்கனாலே அந்த நியூஸஸ பிக் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இதெல்லாம் வந்து கீவேர்ட்ஸ் மார்க்கர் மாரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது போல. ஸோ இந்த கிரமடாஸ்க்க எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ தொடர்ந்து 3 முறை தாக்குதல் பண்றாங்கன்னா, ரஷ்யா நியர்பை சிவர்ஸ்க் பேட்டில் ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க கேட்க ஆரம்பிப்பீங்க. பேட்டில் ஆஃப் சிவர்ஸ்க், பேட்டில் ஆஃப் லிமன், பேட்டில் ஆஃப் ஸ்லோவையான்ஸ்க், கிரமடாஸ்க் இது எல்லாத்தையும் கூடி சீக்கிரத்துல கேள்விப்படுவோம். ஏன்னா எல்லா பகுதியிலையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சிவர்ஸ்கோட தென் கிழக்கு பகுதிகள்ல இருந்து என்டர். நம்ம இது மேப்ல பார்க்கும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் ஆனா இதுல இருக்கக்கூடிய விஷயம் என்ட்ராக ஆரம்பிச்சிட்டாங்க. கிரே ஜோன் மார்க் பண்ணிட்டாங்க உக்ரைன். அட் த சேம் டைம் லிமன்லயும் வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு பகுதிகள்ல இருந்து என்ட்ராக ஆரம்பிச்சிட்டாங்க லிமன்குள்ள. லிமன்ங்கிறது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நீங்க பிப்ரவரி மாசத்துல பேட்டில் ஆஃப் லிமன் சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது 3வது முறை நடக்கக்கூடிய பேட்டில். இந்த பேட்டில்ல ரஷ்யா ஜெயிச்சிட்டாங்கன்னா டொனஸ்க் முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த வின்டர் ரொம்ப டிசைசிவா இருக்க போது ரஷ்யா என்ன மாதிரியான தாக்குதல் எடுக்க போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்டையர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு எல்லாத்தையும் உக்ரைனுக்குள்ள தாக்குதல் பண்ணிக்கிறாங்க ரஷ்யா. வெறியாட்டம் ஆடி இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல செய்திகள் உக்ரைனோட மீடியாக்கள்ல இருந்து வருது. இந்த ட்ரோன் கவுண்ட் கொஞ்சம் முன்ன பின்ன கொடுக்கலாம். இப்ப என்ன சாகி ட்ரோன் மட்டும் கொடுக்குறாங்க இல்லையா? அப்ப மற்ற ட்ரோன்களோட கவுண்ட்லாம் எவ்வளவுங்க அப்படிங்கிற கேள்வி வருது. ஸோ இது போல வந்து ஹெவியா அட்டாக் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற புரிஞ்சுக்கலாம். இதுல என்னன்னா இப்போ போலாண்டும் கொஞ்சம் மனம் மாற ஆரம்பிச்சிட்டாங்க போல தெரியுது. போலாண்டோட பிரைம் மினிஸ்டர் டஸ்க் அவர்கள், நம்ம இதை ஆல்ரெடி பார்த்ததான், நம்ம சொன்னதான் சபட்டாஜ் நடந்திருக்கு அப்படிங்கிறது போல இப்ப அந்த பகுதிக்கு இவரே நேர்ல போய் விஜயம் பண்ணி அந்த இடத்துல பார்த்திருக்காரு. இது ஏன் இவர் திரும்பி திரும்பி செய்யறாரு அப்படிங்கிறது தெரியல. ரஷ்யா தரப்புல இருக்கக்கூடிய அனலிஸ்ட்லாம் நம்மளுக்கு சொல்றாரு போல தெரியுது இவரு அப்படிங்கிறது போல. ஏன்னா அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, டொனால்ட் டஸ்க் அவர்கள் இந்த ரயில்வே லைன் சபட்டாஜ் பண்ணிக்கிறாங்க, அதை நேர்ல வந்து பார்க்க வந்தேன். இந்த ட்ரெயின் ரோடு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். ராணுவ எக்யூப்மெண்ட்டும் உக்ரைனுக்கு இந்த வழியா தான் போகுது. அந்த வழியா வந்து பாத்தீங்கன்னா சபட்டாஜ் நடந்திருக்கு அப்படிங்கிற வந்து பண்ணா டொனால்டு டஸ்க் அவர்கள் மீடியா முன்னாடி கூட்டிட்டு போய் ரூட்டையே காட்டுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ரஷ்யா இங்கதான் வருது, தயவு செஞ்சு இதை பாரு, பார்த்து வச்சுக்க, எங்க பதில் அடிக்காத, அது உள்ள வந்துரும்ல உக்ரைனுக்குள்ள வரும்போது ரயில்வே லோடு போட்டிருப்பாங்கல்ல அந்த ரோட்ல அடிச்சு அப்படிங்கிறது போல பண்ணா இவங்களே வந்து லைன் அந்த ரோட்டையே கூட்டு வந்து காட்டுறாங்க. ஈஸியா ரஷ்யாவுக்கு பிக் பண்ண ஈஸியா இருக்கும்ல மீடியாக்கள் கூட்டு வந்து. ஸோ அது போல பண்றாங்களா அப்படின்னு கேள்வி இருக்கு. ஏன்னா இப்போ பிரான்ஸோட வந்து பாத்தீங்கன்னா அக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இதுல இன்னொரு விஷயம், பிரான்ஸுக்கு போயிருக்கிற ஜெலன்ஸ்கி அவர்கள் இந்த இடத்துல என்னன்னா 55 எலக்ட்ரிக் லோகோமோட்டிவ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு நாங்க கொடுக்குறோம். உக்ரைன்ல இருக்கக்கூடியதெல்லாம் பழசாயிடுச்சு இல்லையா? ஸோ அதனால நாங்க 55 கொடுக்குறோம்னு இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், பழசெல்லாம் ஆகல, அது வேலையே செய்ய அந்த அளவுக்கு கருக்கி விட்டாங்க ரஷ்யா. ட்ரோன்கள், சாகை ட்ரோன்கள் ட்ரெயினையே குறி வச்சு வேட்டையாடுது அப்படிங்கிற போல பார்த்தோம். இந்த ட்ரெயின் எல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ பிரான்ஸ் ட்ரெயின் அனுப்ப போறாங்க. இப்போ டஸ்க் அவர்கள் இந்த வழியா தான் வரும் பாத்துக்குங்க அப்படிங்கிற ரூட்டை காமிச்சிக்கிறாரு. ஸோ வந்தது அப்படின்னா லொக்கோமோட்டிவ்ஸ் இந்த 55 இங்க வச்சு சதைச்சிருங்க அப்படிங்கிற வழி காட்டுறாரா அப்படிங்கிற தெரியல. சரி, ஓகே. கிரீஸுக்கு போயிருந்தாரு. கிரீஸுக்கு முடிச்சுட்டு இப்போ நம்மளோட தலைவர் ஜெலன்ஸ்கி அவர்கள் பாரிஸ்க்கு வந்துக்கிறாரு. பாரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெலன்ஸ்கி அவர்கள் பிரான்ஸோட அதிபர் இமானுவேல் மேக்ரான் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பேசினாங்க, எல்லாம் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஒரு வீடியோ ஓடி இருக்கும். இது சில பல காரணத்தினால என்னால அது வால்யூம் வைக்க முடியாது. பட் ஆனா இது பாத்துக்குங்க, அவங்க 2 பேரும் வர்றதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஜேர்னலிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட ஜேர்னலிஸ்ட், பிரான்ஸ் ஜேர்னலிஸ்ட் உக்ரைனோட ஜேர்னலிஸ்ட் தான் அங்க இருப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல உக்ரைனோட வீரர்கள் பிரான்ஸோட வீரர்கள்லாம் அங்க இருந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய மொழியில பேசிட்டு இருந்திருக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட்லாம். எதுக்காக இவங்க பேசுறாங்க அப்படின்னு பார்த்தா அங்க இருக்கிற வீரர்களும் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய மொழியில பேசுறாங்க. இது வேணும்னே பேசுறாங்களா இல்ல ஊறிட்டாங்க இல்லையா அந்த மொழியா? அங்க இருக்க மக்கள் அப்படியே வாழ்ந்து பழகினவங்க, ஒண்ணு மண்ணா இருந்து பழகினவங்க.
அந்த மொழிய வந்து அங்க இருந்து பிரிக்க முடியாது இல்லையா? அதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயமா? அப்படின்ற கேள்வி இருக்கு. இது சர்ச்சையாயிட்டு இருக்கு. சரி, ஓகே, மெயினான விஷயத்துக்கு வருவோம். ஜெலன்ஸ்கி அவர்கள், மேக்ரான் அவர்கள் என்ன மாரியான அ அக்ரீமெண்ட்ஸ்ல கையெழுத்து போட்டுருக்காங்க? உக்ரைனுக்கு மிலிட்டரி எக்யூப்மென்ட்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும். 10 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரோடு மேப் போட்டுருக்காங்க. எப்படி நம்ம உக்ரைனுக்கு உதவலாம் அப்படிங்கிறது போல. இல்ல ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்ஸ்லாம் நம்ம குடுப்போம் அப்படின்னு கூட சொல்லிக்கிறாங்க. இந்த ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்லாம் நம்ம வச்சிருக்கிறோமே, ரஷ்யா இத வெறிகுண்டு அடிச்சு இதனோட விஷயங்கள் ஏன்னா ஒன்ஸ் வருது அப்படின்னா, இந்த ஃபைட்டர் ஜெட் இப்படி இருக்கும். இது இப்படி அடிக்கணும். இப்படி பண்ணா இது வீக் ஆகும். இது வேஸ்ட் அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்பு வந்து கிளீனா அனலைஸ் பண்ணி ஒரு ஒரு விஷயத்தையும் குடுப்பாங்க. இந்த டேங்குகள்லாம் வந்து பண்ணா கரெக்ட்டா இந்த பர்ட்டிகுலர் பாயிண்ட்ல அடிக்கணும். அடிச்சுன்னா அந்த டேங்க் வேஸ்ட் அப்படிங்கிறது போல ஒண்ணொண்ணும் ரிசல்ட் குடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப இது சொன்னாங்கன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம். வேஸ்ட்டா போயிருமே அப்படிங்கிற போல கவலைகள் வந்திருக்கு பல அனலிஸ்ட்டுக்குள்ள. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம வழக்கம் போல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் குடுக்கணும் இல்லையா? ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்க்கான ஒப்பந்தங்கள் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுதான் சான்ஸ்ன்னோனே முதல்ல ஒரு 100 ரஃபேல குடுங்க பார்ப்போம் அப்படிங்கிறது போல ஒரு அக்ரீமெண்ட் போடுற மாரி, ஒரு ஆர்டர் குடுக்குற மாரி ஜெலன்ஸ்கி அவர்கள் தரப்புல ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. 2வது 8 சாம்பிட்டி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எமர்ஜென்சியா அங்க வச்சிருக்கக்கூடிய பிரான்ஸ் இருக்கிறது அப்படியே கொண்டு வந்து தோசையை கொண்டு வந்து உக்ரைன்ல போடுவாங்க. போட்டோடனே ரஷ்யா லபக்குன்னு எடுத்து சாப்பிடுறதுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா? ஸோ அதனால 8 சாம்பிட்டி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் உக்ரைனுக்கு வருகை. ஸோ இது போல அதிகப்படியான ஆயுத உதவிகள் பிரான்ஸ் தரப்புலேருந்து வந்துகிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இந்த வழியா தான் வரும். எங்கள தான் கன்வின்ஸ் பண்ணி மண்டைய கழுவி இந்த வழியா வரும். பார்த்து முடிச்சு விட்டுருங்க. இல்லைன்னா அவங்களே கவுத்தி விட்டாலும் பண்ணிருவாங்க. போலாண்டு தரப்புல பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. போனே எஸ்கலேட் ஆகுது. முடிச்சுதா தொலைங்களேன் எங்களால முடியல அப்படிங்கிற போலாண்டு தரப்புன்னு காண்டானாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுல இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, கிரீஸ் கூட உக்ரைன் போயிருந்தாங்க இல்லையா? ஜெலன்ஸ்கி அவர்கள். அத நம்ம பார்த்தோம் போன பதிவுல சொல்ல மறந்துட்டேன். ஒரு டிஃபென்ஸ் கோஆப்பரேஷன் அக்ரீமெண்ட் வந்து பண்ண போட்டிருந்தாங்க. டீப்பனிங் டைஸ் அன்மேன்ட் சர்ஃபேஸ் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, கிரீஸோட உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா, இணைஞ்சு செய்ய போறாங்க. ஸோ இது கிரீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது போல ட்ரோன் வருதுன்னா, கண்டிப்பா இது துருக்கிய வெறியேற்றும். ஆல்ரெடி துருக்கி வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய நாட்டோ நாடு. அந்த நாட்டோ நாடு வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனுக்கு உதவலாமா? வேண்டாமான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு. அவங்களோட உதவி எங்களுக்கு தேவை அப்படிங்கிறது போல நேட்டோ நாடுகள், இந்த யூரோப்பியன் யூனியன் நாடுகள் கேட்கறாங்க. ஏன்னா 2வது மிகப்பெரிய ஆர்மி கொண்ட நாடு அப்படிங்கிறது துருக்கி தான். எங்களோட உதவி வேணும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன் வந்து கிரீஸோட இணைஞ்சு செயல்படுறதுனால துருக்கிய வெறியேத்திட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னா எப்படி? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன மாரியான முடிவுகள் எடுக்க போறாங்க? என்ன நடக்க போன்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்துடலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல மதிச்சு 4 பேத்துக்கு யூடியூப் ப்ரமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்போ இருக்கும்னு நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். வெரி ஸ்டே சேஃப். பை.